ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம சிஎஸ்பி பேங்க்கை வந்து இப்போ அனாலிசிஸ்க்கு எடுத்துக்கிறோம். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது. அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் வந்து நியூட்ரலில் இருக்குது. நம்ம டே டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தோம்னா டவுன் ட்ரெண்ட் மாதிரி இருக்கும். இதே வீக்லி மந்த்லி நம்ம வைக்கும்போது இது வந்து நியூட்ரலில் போய்கிட்டு இருக்கும். அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டை 430 அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் லெவல் அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் 332 அப்படிங்கிற லெவல் இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டலாக இவங்க அடிக்வேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக இவங்களுக்கான க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல். கன்சல்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 3 அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 3 பேருமே பை சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸில் குவார்டர்லி ஃபினான்ஷியல் ரிசல்ட்டை நம்ம பார்த்தோம்னாக்க இயர் ஆன் இயர், அதாவது ஜூன் 2024 ஜூன் 2023 கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் 14.3% குறைஞ்சிருக்கு. குவார்டர்லி ரெவென்யூ வந்து பார்த்தோம்னா 24.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Q நம்ம பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்தோம்னா ஒரு 9 கோடி ரூபா 10 கோடி ரூபாய்க்கு வந்து இது வந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17 கோடி ரூபாய்க்கு கீழே குறைஞ்சிருக்கு. இபிஎஸ் வந்து 6.5ங்கிற லெவலில் இருக்குது. எம்எஃப் வந்து 2.79% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஹோல்டிங்கை. அதே மாதிரி எஃப்ஐஎஸ் வந்து 7.49% ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம உள்ள தூக்கி போட்டோம், நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம். இந்த குவார்ட்டருக்கு வந்து 336லேருந்து 437ங்கிற ரேஞ்ச் வந்து நமக்கு கிடைக்கிது. 437 உடைச்சாங்கன்னா 492 டு 495க்கான வாய்ப்பு இருக்குது. அதை உடைச்சு போகிறாங்கன்னா 576 டு 581க்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமமாக 647 டு 653க்கான வாய்ப்புகளும் இருக்குது. நெக்ஸ்ட் குவார்ட்டர் போடும்போது இதே ரேஞ்சு தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை நம்ம செக் பண்ணிடுவோம். 7.87 அதை அப்படியே செக் பண்ணிவிட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். 7.87 போட்டோம்னா 649 அந்த ரேஞ்சுக்கு தான் வருது. 500 டு 649 ரேஞ்சுக்கு வருது. அப்போ இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இருக்குது. சப்போஸ் கீழே இறங்குச்சு அப்படின்னு சொன்னாக்க என்ன ரேஞ்சில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 308 சப்போர்ட் எடுத்தாங்கன்னா 308, 274, 232 அந்த ரேஞ்சில் நம்ம சப்போர்ட் எதிர்பார்க்கலாம். 232க்கான வாய்ப்பு கம்மி தான். 274 வரைக்கும் வேணால் நம்ம வந்து கீழே இறங்குச்சுன்னா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். சரி, இப்போ வந்து நம்ம வந்து சார்ட்டில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறத ஒரு தடவை ரெஃபர் பண்ணிடலாம். இப்போ வந்து 336 இருக்குது. 336 உடைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க அடுத்த லெவல் வந்து 366. அந்த 366க்கு நடுவில் மிட் பாயிண்ட்டு 351. இவன் மிட் பாயிண்ட்டை உடைச்சு மேலே ஏறினானா 366, இல்லாட்டி மிட் பாயிண்ட்டோட திருப்பி கரெக்ஷன் எடுத்து 366 உடைக்காமல் இந்த இடத்துல புல் பேக்காக மேலே எடுத்து கொண்டு போனான்னாக்க 405, 437க்கான வாய்ப்புகள் இருக்குது. Q2 ஹைங்கிறது வந்து 450 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து 336 இதை உடைச்சு மிட் பாயிண்ட்டை உடைச்சு மேலே போகிறாருன்னா 366. சப்போஸ் மிட் பாயிண்ட்டை உடைக்காமல் புல் பேக் எடுத்து 336ஓடையே இவன் ரிவர்ஸ் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் 366, 405, 437க்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் நான் மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணியிருக்கிறேன். சப்போஸ் அவன் 336 கீழே உடைச்சிட்டான்னா அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட்டுங்கிறது 308 இருக்குது. இதுக்கு இடையிலே நம்ம மிட் பாயிண்ட் வரைஞ்சிக்கிறது நல்லது தான். இருந்தாலும் 308 உடைச்சான்னா அடுத்த லெவல் வந்து 275. இது ரெண்டுத்துக்கு நடுவில் மிட் பாயிண்ட் இருக்கும், அதை நம்ம போட்டுக்கலாம். 275 உடைச்சானா 232க்கான ஒரு சப்போர்ட் ரேஞ்சு இருக்குது. இது வந்து நமக்கு இருக்கக்கூடியது. ஸோ இப்போ 336 உடைக்கணும். உடைக்கும்போது இந்த இடத்துலையும் ஒரு புல் பேக் வச்சா அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல மிட் பாயிண்டில் ஒரு கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இவன் இங்கே இல்லாமல் மிட் பாயிண்ட் வரைக்கும் 351 வரைக்கும் போயிட்டு அங்கே ஒரு புல் பேக் வச்சு 336 உடைக்காமல் புல் பேக் வச்சோ இல்லாட்டி புல்லிஷ் கேண்டிலோ ஃபார்ம் ஆகி போனான்னா 366, 405, 437க்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஹைக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னான்னாக்கா 450, 460க்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள். நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.